ஹாய்மா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வீடெல்லாம் சுத்தம் பண்ணுறதா இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா சாமி கபோர்டு தான் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாமி கபோர்டை சுத்தம் பண்ணதுக்கப்புறமா மற்ற வேலைகளை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி பாருங்கள். கபோர்டெல்லாம் அளவான கபோர்டு தான் ஹவுஸ் ஓனரே வச்சுக்கிட்டுருக்காங்க. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்த வீட்டில் ஷெல்ஃபும் இருக்கும். அதுக்கப்புறமா பெரிய ஒரு டேபிள் மாதிரி நாங்கள் செஞ்சு வச்சுருந்தோம். ஃபோட்டோஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு தனி சாமி ரூம் இருந்தது. அதனால் நிறையா ஃபோட்டோஸு, சாமி ஃபோட்டோ எல்லாமே நிறையா வச்சுருந்தோம். இப்போ ஃபோட்டோஸ் எல்லாம் சரி கோயிலில் கொண்டு போய் வச்சிடலான்றக்காண்டி வச்சுருக்கோம். ஏன்னா கபோர்டு சின்ன சைஸுனால நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் வைக்க முடியாது இல்லையா? அதனால் அங்கே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாம் அந்த சுத்தம் பண்ணி எடுக்கணும்னா குறைஞ்சது 2-3 மணி நேரமாவது ஆகும் பாருங்கள். அவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்கும். அந்த செல்ஃபெல்லாம் சுத்தம் பண்ணதுக்கப்புறமா நியூஸ் பேப்பர் போட்டு நல்லா மாற்றி விட்டு அதுக்கப்புறமா ஃபோட்டோஸ் எல்லாம் நல்லா தொடச்சி எல்லாமே வச்சதுக்கப்புறமா விளக்கு எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சதுக்கப்புறமா தேய்ச்சி சுத்தம் பண்ணி வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சதுக்கப்புறமா அந்த மஞ்சள் குங்குமம் சாமி ஃபோட்டோஸ் எல்லாத்துக்குமே சந்தன குங்குமம் எல்லாமே வச்சு எடுத்து முடிக்க இந்த மாக்கோலமெல்லாம் போடுவேன் பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்கும். மாக்கோலமெல்லாம் போட்டு சாயந்தரம் விளக்கு ஏற்றும்போது அவ்வளோ லட்சியம் கடாட்சியமாக இருக்கும். பார்க்குறதுக்கேவும் அவ்வளோ அழகாக இருக்கும். நான் பொழுதன்னைக்கு பார்த்து ரசிப்பேன் பாருங்கள். அன்றைக்கி வீடு சுத்தம் பண்ணுற அன்றைக்கி மட்டும் அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான கோலமெல்லாம் போட்டு எடுத்து அந்த விளக்கெல்லாம் தேய்ச்சி வைக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்க நமக்கே ஆசையாக இருக்கும். அவ்வளோ லட்சியம் கடாட்சியாக சாமியே நம்ம கூட பேசுகிற மாதிரி அவ்வளோ இதாக இருக்கும் பாருங்கள். அதை நான் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு இப்போ அளவாக 2 ஃபோட்டோ தானே வச்சுருக்கோம். அதெல்லாம் நினைக்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. பரவாயில்ல, இருக்கிறத வச்சு நம்ம நிறைவாக சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி அவ்வளோதாங்க. பாருங்கள், மேலே கபோர்டெல்லாம் அந்த சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். சாமி ஃபோட்டோ துடைக்கிறதுக்காக ஒரு கர்ச்சீப்பு வச்சுருக்கேன். அந்த கபோர்டு துடைக்கிறதுக்கு ஒரு கர்ச்சீப்புங்க. நம்ம யூஸ் பண்ண துணி யூஸ் பண்ணக்கூடாது. நான் புதுசாகவே கர்ச்சீப்பு 2 கர்ச்சீப்பு தனியாக வச்சுருந்தேன். அதை தான் இப்போது நம்ம துடைச்சிக்கிட்டு இருக்கேன். சாமி ஃபோட்டோஸுக்கும் சரி கபோர்டுக்கும் சரி. பாருங்கள், இப்போ எல்லாமே ஒன்று ஒன்றாவும் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். கீழே உள்ள ரேக்கில் பார்த்திங்கன்னா இந்த சக்கரம் இந்த மாதிரி இந்த வாராயம்மன் ஃபோட்டோ சின்ன ஃபோட்டோ தான். அதையும் அது ஒன்று தான் வாராயம்மன் ஃபோட்டோ பெரிய சைஸ் வச்சுருந்தோம். ஆனால் அதெல்லாம் வைக்க இடம் இல்லைன்றனால குட்டி ஃபோட்டோ மட்டும் வச்சுக்கிட்டோம். இதையும் அந்த துணியெல்லாம் போட்டு நல்லா தொடச்சி விட்டாச்சுங்க. இதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த செல்ஃப்லேயுமே மாக்கோலமெல்லாம் போட்டால் நல்லா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் பார்த்திங்கன்னா இந்த கபோர்டில் எல்லாமே மாக்கோலம் போட்டு தான் வச்சுருந்தேன். ஆனால் இப்போ தான் போடுறதில்ல. பார்க்கலாம், அடுத்து மாக்கோலம் போடணும். போட்டால் அவ்வளோ இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள். அங்கே இருக்கும்போது மாக்கோலம் போடாமல் இருக்க மாட்டேன் பாருங்கள். இருந்த வீட்டில் இங்கே வந்ததுலேருந்தால் மாக்கோலம் போடுறதில்ல. மாக்கோலம் போட்டாலே அவ்வளோ லட்சியம் கடாட்சியமாக ஐஸ்வர்யத்தோடு நல்லாயிருக்கும். பார்க்கவே மங்களகரமாக இருக்கும் பாருங்கள் வீடை பார்க்கவேவும். இப்போது எல்லாமே தொடச்சி எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க பாருங்கள். நல்லா நீட்டாகிருச்சு. இன்னும் விளக்கு எல்லாமே எடுத்து தேய்க்கணும். இப்போ ஃபுல்லாக தொடச்சி எடுத்தாச்சு. கபோர்டு ஃபுல்லாகவேவும் இன்னும் ஃபுல்லாக தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது நம்ம சாமி கபோர்டு பாருங்கள். திருப்பதி கோபுரம் வச்சுருக்கோம். குபேரர் இருக்காங்க பாருங்கள். இவ்வளோ தான் நம்ம சாமி கபோர்டோட ஃபோட்டோஸ் எல்லாமே. இப்போது அந்த டவல் கர்ச்சீப் இருக்குது பார்த்திங்களா, அதை ஏரியல் போட்டு அலசியாச்சு. அலசினதுக்கப்புறமா சபீனா பவுட்ரு இந்த தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு இப்போ எல்லாத்தையுமே தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். தட்டு அந்த விளக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு தடவை கழுவுனதுக்கப்புறமா 2வது இந்த கோலப்பொடி புளி 2ஐயும் வச்சு தேய்ச்சோம்னா நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். புளி இல்லைன்னா இந்த எலுமிச்சம்பழம் கூட வச்சு தேய்க்கலாம். நம்ம புளி இருக்கும்போது இல்லை எலுமிச்சம்பழம் விலைக்கு தானே வாங்கணும் அப்படின்னு நான் இருக்கிறத வச்சு நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த சோப்பெல்லாம் எதுவுமே விலைக்கு வாங்க மாட்டாங்க. இந்த விம்பாருன்றாங்க, லைஜால், லிக்யூடு அது இதுன்னு எதுவுமே அப்போயெல்லாம் வாங்க மாட்டாங்க. இந்த அடுப்பு சாம்பல் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு தான் விளக்குவாங்க. அது இந்த தேங்காய் எண்ணெய். இப்போ தான் இந்த மஞ்சி அது நரம்பு அது இதுன்னு இந்த கம்பி நார் அது இதுன்னு சொல்லி விலைக்கு எல்லாமே வாங்கிட்டுருக்கோம் நம்ம. அப்போயெல்லாம் இந்த தேங்காய் நார் தாங்க, தேங்காய் நாரை வச்சு சாம்பலை வச்சு
விளக்குவாங்க, பாத்திரம் தேய்க்கிறதுலேருந்து எல்லாமே இந்த தேங்காய் நார் தான். அவ்வளோ அழகா பளிச்சுன்னு இருக்கும் அந்த சாம்பலை வச்சு விளக்கும்போது. பளபளன்னு இருக்கும். இப்போ தான் எல்லாமே நாகரிகம் வளர வளர எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. அந்த சாம்பல் கையில் பட்டால் கூட கையெல்லாம் நகமெல்லாம் அழுக்காகுதுன்னு நினைக்கிறாங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்க. அந்த அடுப்பில் சமைக்கணும்னாலேவும் அவ்வளோ கஷ்டமாக நினைக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த விறகடுப்பில் சமைச்சு தான் எல்லாமே செஞ்சாங்க. அந்த சாம்பலை வச்சு பல்லு தேய்க்கிறதுலேருந்து எல்லாமே செய்வாங்க பாருங்கள். அந்த அடுப்பு சாம்பலில் பல்லு தேய்க்கும்போது அவ்வளோ இதாக இருக்கும், நல்லா இருக்கும், பளிச்சுன்னு வேறு இருக்கும் பாருங்கள். இப்போ எல்லாமே விளக்கியாச்சு, நல்லா பளிச்சுன்னு இருக்கு பாருங்க. இப்படி தாங்க நான் விளக்கு எல்லாமே தேய்க்கிறது. இந்த விளக்கில் தேய்க்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அடுப்படி எல்லாமே சுத்தம் பண்ணி விட்டேன், கழுவியாச்சு. இன்னும் வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும் பாருங்கள். இதெல்லாம் சுத்தம் பண்ணலை, வீடு மாப் போட்டு எடுக்கலை. இனிமேல் தான் இதெல்லாமே மாப் போட்டு எடுக்கணும். இப்படி தான் இருக்குது வீடு. மாப் போட்டு எடுத்ததுக்கப்புறமா உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ரொம்ப இது எல்லாமே இப்படி தான் இருக்குது. இனிமேல் தான் சுத்தம் பண்ணணும். இந்த ரொம்ப சுத்தம் பண்ணலை, இப்போ மாப் போட்டு எடுத்துக்கிறலாம். மாப் போடும்போது நான் லைஜால் எதுவுமே வாங்குறது இல்லைங்க. லைஜால் ஆரம்பத்தில் வாங்கினேன், எதுக்குன்னு எல்லாமே காசு போட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக ஏரியல் போட்டுக்கிறேன். அந்த அழுக்கு எடுக்கிறதுக்காக வேண்டி ஏரியல் போட்டோம்னா அந்த கீழே இருக்கிற தரையில் இருக்கிற அழுக்கு எல்லாமே எடுத்துரும், பளிச்சுன்னு ஆயிரும். ஒரு தடவை தொடச்சி எடுத்துட்டு 2ஆவது டைம் எடுத்தோம்னா இன்னும் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். வீடெல்லாம் சுத்தம் பண்ணதுக்கப்புறமா இப்படி தாங்க இருக்குது நம்ம வீடு பாருங்கள். இது சாயந்தரம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். எல்லாமே சுத்தம் பண்ணியாச்சு. இந்த டேபிள் அப்படி தான் இருக்கும். பசங்க படிக்கிறனால நம்ம இப்படி தான் சுத்தம் பண்ணாலும் அப்படி தான் வச்சுருப்பாங்க பாருங்கள். கிச்சன் ரூமில் எல்லாம் சந்தனம், குங்குமம் எல்லாமே மஞ்சளெல்லாம் தடவி அந்த அடுப்படிக்கு எல்லாம் வச்சாச்சு பாருங்கள். நல்லா நீட்டாக எடுத்து வச்சாச்சு. நான் இப்படி தான் வச்சுருப்பேன். சாயந்தரம் ஸ்நாக்ஸ் வடை செஞ்சு கொடுத்துட்டு எண்ணெய் மிச்சம் இருக்குது. இப்போது நைட்டு கூழ் காய்ச்சறதுக்காக கம்பு ஊற வச்சுருக்கேன். கம்பும் கோதுமையும் 2யும் ஊற வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ணி நம்ம கூழ் காய்ச்சும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி ஊற வச்சுருக்கேன். நைட்டே கூழ் காய்ச்சி வச்சிட்டோம்னா காலையில் நல்லாயிருக்கும். அதுக்காண்டி ஊற வச்சுருக்கேன். ஒரு நாள் கூழ் காய்ச்சுற வீடியோ காமிக்கிறேன். இப்படி தாங்க நம்ம எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சுட்டு விளக்கும் ஏற்றியாச்சு. சாயந்தரம் சாமியும் கும்பிட்டாச்சு. பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் துணியெல்லாம் ஏன் அந்த மாதிரி முடிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் பாருங்கள். மஞ்சள் துணி ஏன் முடிஞ்சு வச்சுருக்கோம்னா எங்கள் குலசாமிக்கு என் பசங்க எக்ஸாம் எழுதும்போது நல்லபடியாக எக்ஸாம் எழுதணுன்றதுக்காக 2 பேருக்குமே மஞ்சள் துணியில் காணிக்க முடிஞ்சு வச்சுருக்குங்க. ரிசல்ட் வரும், கொண்டு போய் நல்லபடியாக செலுத்திடுவோம். அதுக்கப்புறமா எங்களோட சொந்த இதுக்காண்டி இன்னும் 2 எக்ஸ்ட்ரா முடிஞ்சு வச்சுருக்கோம். அதுவும் நிறைவேறவும் கொண்டு போய் செலுத்திடுவோம். இப்படி தாங்க இன்றைக்கி என்னோடய வேலைகள் போச்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏலக்காய் அம்மனுக்கு பிடிக்குமேன்னு ஏலக்காய், பச்சை கற்பூரம் 2மே விளக்கு, சாமி ஃபோட்டோஸ் எல்லாருக்குமே வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எப்படி வீடெல்லாம் சுத்தம் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற வியூவர், சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம், பாய்மா.